Hi dear students, நம்ம ஒரு சம் பார்க்கலாம். A man and woman are engaged in a work. அது ஒர்க் அண்ட் டைம் ரிலேட்டடான ஒரு சம். டிஎன்பிஎஸ்சி ஒர்க் அண்ட் டைம் ரிலேட்டட் சம். கொஷின் பார்க்கலாம். A man and woman are engaged in a work. A man ஒர்க்கில் வந்து man and woman இருக்காங்க. A man can do a piece of work in 4 days. The woman can do in 12 days. Find how many days will they take time to finish together. மேன் உமன் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனால் அதை 4 நாளில் முடிக்க முடியும், ஒரு லேடியால் அதை 12 நாளில் முடிக்க முடியும். இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆஃப் மேன் வந்து 4 days. ஓகேவா? இப்போ இதை டைம் ஆஃப் மேன் பார்க்கணுன்னா 1/4, அதாவது ஒன் ஒர்க்கை 4 days முடிப்பார். அதுதான் டைம் ஆஃப் மேன். இப்போது ஒர்க் ஆஃப் உமன் பார்த்தீங்கன்னா 12 days. இதை டைம் ஆஃப் உமன் பார்த்தீங்கன்னா 1/12 ஆகிடும். ஓகேவா? இப்போது ஒர்க் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஒர்க் அப் அப்போது டி ஆஃப் மேன் ப்ளஸ் டி ஆஃப் உமன். ஸோ 1/4 ப்ளஸ் 1/12. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 + 4 டிவைடட் பை 48 கிடைக்கும். இப்போ மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 16 டிவைடட் பை 48. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 3. அப்போ ஒர்க் ஆஃப் டோட்டல் உமன் அண்ட் மேன் இஸ் ஒர்க் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 3. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, how many days will they take to finish it together. ஸோ அப்போது நமக்கு தேவை வந்து டைம் டோட்டல் தேவை. அப்போது டைம் டோட்டல்ன்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, 1 டிவைடட் பை அந்த ஒரு ஒர்க்கை டோட்டல் ஒர்க், அந்த ஒன் ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கை எவ்வளோ பண்ண முடியும். அப்போது 1 டிவைடட் பை ஒர்க் டோட்டல். ஸோ 1 டிவைடட் பை 1/3. அப்போ 3 மேலே போயிடும். 1 × 3/1 ஆகிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 days. அப்போது டைம் டோட்டல் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 3 daysக்குள்ளே முடிப்பாங்க. அப்போது ஆப்ஷனில் வந்து டியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.